இந்த ரியாலிட்டி ஷோ பற்றி பேசணும்னா நிறைய எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து இந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர், அவர் அந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே கான்ட் ஏபிள் டு பர்சியூ ஒரு சாங் கூட பண்ண முடியல இன்னும் லைக் அந்த மாதிரியும் இருக்காங்க. இல்லை அப்படின்னா ஒரு சாங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன எந்த சாங்குமே இல்லை அப்படின்ற அந்த எலமெண்ட்குள்ளே ஃபாலோ ஆகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால அது கல்டிவேட் ஆக மாட்டேங்குது? எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல சாங் வரட்டும் வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை எனக்கு வந்து இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னா இப்போது எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையுமே இப்போ வந்து சிங்கர்ஸ் ஆர் இம்ப்ரூவிங். பயங்கரமாக பாடுறாங்க, சொல்ல போனால் பயங்கர அவங்க என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. அட் த சேம் டைம் பீப்புள் ஆர் ஆல்சோ லவ்விங் இட். ஆனால் அது கன்வர்ஷன்ற ஃபேக்டர் இருக்கணும். இப்போது என்னோடய சீசனில் எவ்ரி ஒன் யூஸ் டு சிங் அமேசிங். நான் சூப்பர் சிங்கர் சீசன் 8 பயங்கரமாக பாடுவாங்க எல்லாருமே. பட் தே ஆல் ஃபெல்ட் லைக் பிரதர்ஹுட் டு மீ, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஹுட். எனக்கு வந்து அந்த காம்படிஷனே பார்க்க தெரியாது ஜென்ரலாக.